தமிழக அரசு வெளியிட்ட முக்கிய அதிரடி அறிவிப்புகள் மற்றும் தலைப்பு செய்திகள். வணக்கம் நேயர்களே, இன்றைய முக்கிய அரசியல் மற்றும் பொது நிகழ்ச்சியின் தொகுப்பு. தமிழக அரசின் கடந்த 50 நாள் அதிரடி செயல்பாடுகள் மற்றும் தமிழகத்தின் முக்கிய நிகழ்வுகளை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். தமிழக அரசின் 50 நாள் அதிரடி ஒரு அலசல். மின்சாரத்துறையில் அதிரடி மாற்றம். மின்சார வாரியத்தில் பதவி உயர்வு பெறுவதற்கு இனி ஒரு பைசா கூட லஞ்சம் கொடுக்க தேவையில்லை. முறையான தகுதியின் அடிப்படையில் வெளிப்படையான பதவி உயர்வுகள் வழங்கப்படுகின்றன. கல்வித்துறையில் புதிய வெளிச்சம். பள்ளி கல்வித்துறையில் தடையில்லா சான்றிதழ் NOC பெறுவதற்கு இடைத்தரகர்களுக்கோ அல்லது அதிகாரிகளுக்கோ பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இனி இல்லை. அனைத்தும் ஆன்லைன் முறையில் எளிமையாக்கப்பட்டுள்ளன. டெண்டர் நடைமுறையில் நேர்மை. அரசு டெண்டர்கள் இனி வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெறும். யாரும் டெண்டர் பெறுவதற்கு எவருக்கும் பணம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இல்லை என்று அரசு அறிவித்துள்ளது. ஊழலுக்கு எதிரான கள ஆய்வு குழு. பொதுப்பணித்துறையில் முந்தைய ஆட்சி காலத்தில் நடைபெற்ற முறைகேடுகள் குறித்து ஆதவ் அர்ஜுனா அவர்கள் முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். ஊழல் நடந்திருந்தால் தகுந்த ஆதாரங்களுடன் புகார் அளிக்கலாம் என அதிரடியாக கூறியுள்ளார். விடாமுயற்சியின் அடையாளம். வான்மதி IAS. ஈரோட்டில் ஆடு மேய்த்த சிறுமி இன்று மகாராஷ்டிராவில் மாவட்ட ஆட்சியராக உயர்ந்துள்ளது பலருக்கும் உத்வேகம். கல்வி மற்றும் தன்னம்பிக்கை இருந்தால் எதையும் சாதிக்கலாம் என்பதற்கு வான்மதி IAS ஒரு சிறந்த உதாரணம். செந்தில் பாலாஜி விவகாரம். லுக் அவுட் நோட்டீஸ். செந்தில் பாலாஜி வெளிநாடு தப்பி செல்வதை தடுக்க காவல்துறை லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பித்துள்ளது. அவர் இன்று விசாரணைக்கு ஆஜராவாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. தந்தையை பிரதிபலிக்கும் ஜேசன் விஜய். தளபதி விஜயின் மகன் ஜேசன் விஜய் வேஷ்டி சட்டையில் காட்சியளித்த புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகின்றன. அவரை பார்க்கும்போது தளபதி விஜயின் சாயல் அப்படியே தெரிவதாக ரசிகர்கள் கமெண்ட் செய்து வருகின்றனர். தளபதி இல்லை என்றால் அந்த படங்கள் இல்லை. அட்லி. இதய முரளி திரைப்பட விழாவில் பேசிய இயக்குனர் அட்லி, தெரி, மெர்சல், பிகில் போன்ற பிரமாண்ட வெற்றிகளுக்கு தளபதி விஜயே முழு காரணம் என்று நெகிழ்ச்சியுடன் பகிர்ந்துள்ளார். ஆந்திராவில் பாமக ஆலோசனை கூட்டம். காக்கிநாடாவில் பாமக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வழிகாட்டுதலின்படி முன்னாள் MP மருத்துவர் செந்தில் தலைமையில் சுமார் 150 பிரதிநிதிகள் கலந்து கொண்டு ஆலோசனை நடத்தினர். ஜனநாயகத்தில் இணைவது தவறில்லை. வீரபாண்டியன். CPI. திமுக அதிமுக இணைய வாய்ப்புள்ளதா என்ற கேள்விக்கு பதிலளித்த வீரபாண்டியன், ஜனநாயக இயக்கங்கள் இணைய வாய்ப்புண்டு என தெரிவித்துள்ளார். ஆனால் ஆளுநரின் காலதாமதத்தை தவிர்ப்பதே முக்கிய நோக்கமாக இருக்க வேண்டும் என தனது கருத்தை பதிவு செய்துள்ளார். லஞ்சமில்லா ஆட்சி. அதிகாரிகளின் புதிய முகம். லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை நோக்கி தமிழ்நாடு நகர்வதாகவும் அரசு அதிகாரிகளை சாமானிய மக்கள் எளிதில் அணுகும் நிலை உருவாகியிருப்பதாகவும் தகவல்கள் வைரலாகின்றன. விஜயின் பின்னால் ஒரு பெரும் இளைஞர் படை. தமிழக அரசியலில் தளபதி விஜயின் வளர்ச்சியை உணர்த்தும் வகையில் அவரது பின்னால் ஒரு பெரும் இளைஞர் படை அணிவகுத்து நிற்பது சமூக வலைத்தளங்களில் பேசும் பொருளாகியுள்ளது. புதிய அரசியல் கலாச்சாரம். தாவகவின் அலை. ஓட்டுக்கு பணம் கொடுப்பது, ஜாதி மதம் சார்ந்த அரசியலை உடைத்து புதிய அரசியல் கலாச்சாரத்தை தாவக TVK கொண்டு வருவதாக பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. செயலில் காட்டும் தலைமை. தமிழக வெற்றி கழகத்தின் செயல்பாடுகள் தற்போது அரசியல் வட்டாரங்களில் கவனத்தை ஈர்த்துள்ளன. பேச்சுக்களை விட களப்பணிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் தலைமை பண்பை தமிழக அரசு தனது முதல் 50 நாட்களிலே வெளிப்படுத்தி வருவதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். நிர்வாக மாற்றங்கள். அனைத்து துறைகளிலும் துரிதமான முடிவுகளை எடுக்க தேவையான வல்லுநர்களையும் அனுபவம் வாய்ந்த அதிகாரிகளையும் தமிழக அரசு ஒருங்கிணைத்துள்ளது. அரசு நிர்வாகத்தில் எடுக்கப்பட்டு வரும் அதிரடி நடவடிக்கைகள் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகின்றன.
இளைஞர்களின் ஈர்ப்பு. தற்போது அரசியல் களத்தில் நிலவும் மாற்றங்களால் இளைஞர்கள் தாவேக பக்கம் அதிக ஆர்வம் காட்டி வருவதாக கூறப்படுகிறது. பல்வேறு தளங்களில் இருந்தும் தங்களை முன்னிலைப்படுத்தி கொள்ளும் வாய்ப்புகளை கருதி இளைஞர்கள் இந்த மாற்றத்தை விரும்புவதாக தகவல் வெளியாகிறது. மத நல்லிணக்கம் மற்றும் கோவில் திறப்பு. தேர்தல் கால விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் நீண்ட காலமாக பூட்டி கிடந்த கோயில்களை திறக்கும் பணிகளை தாவேக அரசு மேற்கொண்டுள்ளது. குறிப்பாக 21 ஆண்டுகளாக திறக்க முடியாத கோவிலை திறந்ததன் மூலம் தங்களின் மதசார்பற்ற கொள்கையை அமைச்சர் CTR நிர்மல்குமார் உறுதிப்படுத்தியுள்ளார். அரசியல் விவாதங்களும் விமர்சனங்களும். அரசியல் களத்தில் ஆளுங்கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் இடையான கருத்து பரிமாற்றங்கள் தொடர்ந்து வருகின்றன. தாவேகவின் IT பிரிவு ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் அதே வேளையில் தனிநபர் தாக்குதலை தவிர்த்து நிர்வாக செயல்பாடுகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. திரைத்துறைக்கும் அரசியலுக்குமான பிணைப்பு. மக்கள் திலகம் MGR அவர்கள் பாக்யராஜின் குடும்பத்திற்கு அளித்த முக்கியத்துவத்தைப் போல தற்போது தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் சாந்தனு குடும்பத்தினருடன் கொண்டிருக்கிற உறவு மற்றும் அரசியல் ரீதியான ஒத்துழைப்பு பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. கல்வித்துறை வளர்ச்சி. மேலூர் தொகுதியில் புதிய மகளிர் கலைக்கல்லூரி அமைக்கப்படும் என அமைச்சர் விஸ்வநாதன் அறிவித்துள்ளார். தொகுதி மக்களை உலக தரம் வாய்ந்த வசதிகளுடன் முன்னேற்ற தெளிவான திட்ட வரைவுரைகளை தயார் செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆக்கப்பூர்வமான அரசியல். விமர்சனங்களை விட அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு திட்டங்களையே கவனம் செலுத்துவதாக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார். ஒரு அத்தியாயத்தை முடித்து புதிய அத்தியாயத்தை தொடங்கியிருக்கும் இந்த சூழலில் அரசியல் காழ்ப்புணர்ச்சிகளை தவிர்த்து பயணிப்பதே சிறப்பு என அவர் குறிப்பிட்டுள்ளார். நிதிநிலை அறிக்கை குறித்த ஆலோசனை. தமிழகத்தில் வரவிருக்கும் நிதிநிலை அறிக்கை தொடர்பாக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் தொடர்ந்து 3வது நாளாக ஆலோசனை நடத்தி வருகிறார். உயர் கல்வித்துறை அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் மேற்கொள்ளப்படும் இந்த ஆலோசனைகள் மாநிலத்தின் நிதி மேலாண்மையை சீரமைக்க உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக்கப்பூர்வமான கால அவகாசம். தாவேக அரசின் பணிகளை மதிப்பிட எதிர்க்கட்சிகள் கால அவகாசம் தேவை என கோரியுள்ளன. குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் புதிய அரசு தனது கொள்கைகளை செயல்படுத்தவும் அதன் தாக்கத்தை மக்கள் உணர்ந்து கொள்ளவும் ஓராண்டு கால அவகாசம் வழங்க வேண்டும் என்று தனது கருத்தை பதிவு செய்துள்ளனர். சர்வதேச தொடர்புகள். அமெரிக்கா பயணம் மேற்கொண்டுள்ள பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களை ஹிஸ்டன் நகருக்கான இந்திய துணை தூதர் TC மஞ்சுநாத் சந்தித்து வாழ்த்துக்களை பகிர்ந்துள்ளார். இது தமிழக கல்வித்துறையின் சர்வதேச கூட்டாண்மைக்கு வழிவகுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜாய்ஸ் டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜாய்ஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.